சாப்டர் 107. ஸோ 107 பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிரதர் ஆட்டோவில் இருக்கிறான். அவன் பவர் வந்து ஃபயர். ஸோ அவன் வந்து ஃபயரில் வந்து பில்டிங்கெல்லாம் உடச்சிட்டு இருக்கான். உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட யூனியன் குரூப்காரங்க வந்து என்ன இவருக்கு இவ்வளோ பவராக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எடுத்தோடனே வந்து இங்கே வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணணும், நம்மளோட ஸ்பேஸ் வந்து நம்ம பண்ணாதான் வந்து அவங்க எஸ்கேப் ஆவாங்க, உடனே நம்ம ஸ்பேஸ் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்பேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவன் தடுத்துட்டான். உடனே பார்த்தா நம்ம ஜின்மோ வந்து உள்ளே வந்து எஸ்கேப் ஆகி நம்மளை காப்பாற்ற பார்க்குறா யாரை, யூனியன் மெம்பர்ஸை. உடனே யூனியன் மெம்பர்ஸ் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஸ்பேஸ் கிரியேட் பண்ண ரொம்ப தேங்க்ஸ்டான்றாங்க. உடனே பார்த்தா ஜின்மாவும் நம்ம அந்த கெலின் பிரதர் ஒருத்தர் இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்ஸ்கே வந்து நடுவில் வந்து ஹெல்ப் பண்ண வேணாம். உடனே வந்து நம்ம ஜின்மோ வந்து தேங்க்ஸ் தான். இப்போ அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. அதனால் ஈஸியாக அவனுக்கு எவ்வளோ அட்டாக் பண்ணாலும் அவனுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ஃபயர் எடுத்து விடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சூபின் வந்து ஐஸ் கட்டியை வந்து முன்னாடி வச்சுட்டு காப்பாற்ற வரா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சீன் வந்து அடுத்த சீன் காமிக்கிறான். ஸோ அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருப்பாங்க, கலின் பிரதர்ஸ். இன்னொரு பிரதர் வந்து சின்மாவை வந்து அட்டாக் பண்ண போகிறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கோவா வந்து இந்த டைம் வந்து எஸ்கேப் காப்பாற்ற வரா. ஸோ அதோட அது சாப்டர் முடிச்சு நம்ம கோவா வந்து ஃபைனலாக வந்து சண்டை போட போகிறான். ரொம்ப நாள் ஆச்சு அவனை பார்த்து. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்த சாப்டரில். சாப்டர் 198 பார்க்கலாம். ஸோ 198 பார்த்தோன்னே நம்ம கோவா வந்து நம்ம அந்த ரெண்டு பிரதர்ஸ் ஒருத்தவங்க சண்டை போடுறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே அடி அடிக்கணும், ஒரே அடியில் வந்து அவன் தோற்று போயிட்டான். ஸோ வந்து இன்சேன் பவர். ஸோ அவனுக்கு ஏகப்பட்ட பவர் ஒரே ஒன் ஷாட் பண்ணிட்டான். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சீனில் பார்த்தா நம்ம பசங்களும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம பசங்க வந்து என்ன சொல்கிறாங்க, சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தா எந்த அட்டாக்கும் வந்து அவனுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. உடனே வந்து நம்ம ஜின்மோ என்ன சொல்கிறான், நீங்கள் 2 பேரும் உங்கள் பவரை கேதர் பண்ணுங்கள், கேதர் பண்ணுற வரைக்கும் நான் வந்து அவனை வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஃபுல் பவர் கேதர் ஆனோன்னா நீங்கள் வந்து 2 பேர் சேர்ந்து வந்து அட்டாக் பண்ணுங்க அப்படின்னோடனே நம்ம ஜின்வோவும் சரி நம்ம சூபி ஜின்ஸ்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இதுமாதிரி என்ன பண்ணால் நீ வந்து உனக்கு அடி வாங்க உனக்கு வாய்ப்பு இருக்குது, உன்னால் பண்ண முடியுமான்னு உடனே நம்ம ஜின்வோ என்ன சொல்ல, என்ன பண்ண முடியும், நீங்கள் 2 பேருக்கு பவரை வந்து கேதர் பண்ணுங்கன்றா. அதுக்கப்புறம் பார்த்தா ஜின்வோ வந்து க்ளோஸ் ரேஞ்சில் போய் சண்டை போட்டுட்டு இருக்கா கிளீன் பிரதர் கூட. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவங்க 2 பேரும் பவரை கேதர் பண்ணிட்டாங்க. கேதர் பண்ணி 2 பேர் சேர்ந்து வந்து ஃபயர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்வோ வந்து எஸ்கேப் ஆகிட்டான். அது வந்து அவன் மேலே பட்டுருச்சு. பட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் அவன் வந்து ஸ்மெல்லில் இருந்திருப்பான் போல். உடனே வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, ஃபைனலாக உங்களால் வந்து நான் வந்து ஸ்னாப் ஆகிட்டேன், அந்த ஸ்மெல் வந்து எஸ்கேப் ஆகிட்டேன்னு சொல்லிவிட்டு அவன் சொன்னான். அதோட சேர்ந்து சாப்டர் முடிஞ்சிருச்சு. சாப்டர் 109. ஸோ இதில் பார்த்திட்டு வந்து அந்த பிரதர் வந்து ஃபைனலாக வந்து அந்த கெஞ்சூஸ் வாட்டம் இருக்குன்னா ஸோ அதில் வந்து எஸ்கேப் ஆகிட்டான். ஸோ உடனே வந்து அவன் பார்க்குற அந்த 3 பேர்த்தையும் ஸோ பார்த்துட்டு அவன் என்ன நினைக்கிறான், தாயலி உன்னோட அக்காலான என்னை வந்து அடிச்சு அதே மாதிரி பார்த்தா நீ வந்து இது யூஸ் பண்ணுற, அப்போ நீ வந்து அந்த யூனியன் குரூப்பாக இருப்ப, உங்கள் 2 பேர்த்துனால என் வாழ்க்கையை சித்திரவதை ஆச்சு, உங்களை சாவடிக்க விட மாட்டேன்னா சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, உங்கள் 2 பேர் சாவடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போடணும்னா சொல்லிட்டு அவன் உடனே அட்டாக் பண்ண போனான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பவரை வச்சு தடுக்க பார்க்குறாங்க. ஸோ இருந்தாலும் அவன் வந்து ரொம்ப பவராக இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து எடுத்தோடனே பார்த்தா சூபின் வந்து சாவடிக்க போகிறான். உடனே ஜின்வோ வந்து தடுக்க போகிறான். ஸோ தடுக்க போகும்போது வந்து ஜின்வோவை வந்து நீ தானே இருக்க ரொம்ப என்னை வந்து அனாய் பண்ண, நீ ஃபாஸ்ட்டாக எடுக்கலாம், ஆனால் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அடிக்கிறதான்னு சொல்லிட்டு போட்டு அடி அடிக்கிறா. அப்புறம் பார்த்தா ஜின்வோட 2 காலும் வந்து பவர் போயிடுச்சு. உடனே பார்த்தா ஜின்வோனால் வந்து பவர் திருப்பி இதுக்கு மேலே யூஸே பண்ண முடியல. உடனே வந்து நம்ம வந்து ஜின்வோ வந்து கத்திக்கிட்டு இருக்கான், சூபின் நீ எப்படியாச்சும் தப்பிச்சிடுறா, சூபின் உங்களோட அடிக்கணும் யாரும் அந்த அவன். ஸோ அடித்தோடனே சூபின் வந்து செவுத்தில் போய் உழுந்து பயங்கரமான ரத்தம். ஸோ உடனே பார்த்தா சூபின் வந்து சாவடிக்கப்பட்டோம். உடனே ஜின்ஸ்க்கு என்ன சொல்கிறான்னா, ஏன்னா எங்கள் மேலே ஏன்னா கோவத்தை காமிக்கிற, நீங்கள் என் அக்கா கிட்ட தோத்துட்டு நான் என்னடா பண்ணுறது, நீ எங்கள் அக்கா கிட்ட போய் காமிடா, தைரியமான ஆளாச்சுன்னா நீ அவகிட்ட போய் கோவத்தை காமி, எங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்க பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துனா ஜென்ஸ்கே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் டெரினும் சரி, அதுக்கப்புறம் இன்னொரு அவக்கின் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அந்த அவக்கின் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அப்பாடா நம்ம வந்து இதோட எஸ்கேப் ஆக போனோம், நம்ம ஓவியனுக்கு பாயை சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு அவன் மனசில் நினைக்கிறான். உடனே பார்த்தா ஓவியன் வந்து டாக்டர் டெரின் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் டெரின் கத்துனா. உடனே வந்து டாக்டர் டெரின் வந்து என்னடா இவங்க இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். அதோட சேர்ந்து சாப்டர் முடிஞ்சிச்சு. ஸோ 110 பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபைட்டை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட ஓவியன் சைட்டை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக இக்னோர் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தா நம்ம ஃபைட் நடக்குது. ஸோ அந்த ஃபைட் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோ என்ன சொல்கிறான்னா, ஜின்ஸ்கே வந்து கத்திக்கிட்டு மாதிரி நீ போய் எங்கள் அக்காவோட சண்டை போடணும். உடனே வந்து அவன் டென்ஷன் அவன் ஜின்ஸ்கே அடிப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜின்ஸ்கே வந்து பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கும்போது ஜின்ஸ்கே வந்து அடி வாங்கிட்டு இருக்கான். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓவியன் வந்து நம்ம ஜின்வோ வந்து என்ன பண்ணுறான்னா, ஆக்சுவலாக அவன் பவரை வந்து ஃபுல்லாக என்ன சொல்கிறது எனர்ஜி ஏற்றிட்டு இருக்கான். ஸோ எனர்ஜி ஏற்றிட்டு ஒரே அடி அட்டாக் பண்ணலாம், என்னடா இதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சூசனோட சண்டை போடுறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து நான் ஒரு பவர்ஃபுல்லான இம்பாக்ட் கொடுக்குறேன், அப்போ தான் வந்து அவனுக்கு அடி வாங்குவான்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோன்னு நினைக்கிறான். பட் நம்ம ஜின்ஸ்க்கு என்ன சொன்னால், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, ஓடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே பார்த்தா நம்ம ஜின்வோ வந்து ஓடாமல் என்ன பண்ணுறான்னா அவன் அடிக்க போனான். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு அவன் போகக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஸோ உடனே வந்து அவன் அடிக்க ரெடி ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்ஸ்கே என்ன பண்ணுறான்னா நம்மளோட
ஜின்வோட காலில் வந்து வின் பவரை பண்ணுறான். ஸோ அதை வச்சு இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து நம்ம வில்லன் என்ன பண்ணுறான், அவனை சுற்றி ஃபயரை உருவாக்கிட்டான். வாடா முடிஞ்ச என்னை அடிடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட சூமின் இருக்கான அவளுக்கு வந்து ஐஸ் கட்டி பவர் தானே. ஸோ அவன் வந்து அந்த ஃபயரை வந்து ஐஸ் கட்டி பவரை வச்சு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டான். ஒன்று நம்ம கையில் வந்து எட்டி பார்க்கலாம். நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கும் போது பார்த்தா அவன் இதெல்லாத்தையும் நோட் பண்ணுறான். வா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பசங்க, நம்ம ஹெல்ப் பண்ண வேணாம் கொஞ்சம் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோ என்ன பண்ணுறோன்னா அந்த ஃபயர் வந்து அவன் சுற்றி இருக்கிற ஃபயர் வந்து ஐஸ் பவர்னால கொஞ்சம் வீக் ஆகிடுச்சு. உடனே வந்து நம்ம ஜின்வோ ஃபுல் மேக்ஸிமம் பவர்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் எடுத்துகிட்டு வந்து அடிக்கினான். ஸோ அடியில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து அந்த வில்ல இருக்கான கழிவு அவன் எங்கேயோ பறந்து போய் போத்துன்னு போய் விழுந்துட்டான். ஸோ விழுந்ததுக்கப்புறம் பார்த்தா எஸ் ஃபைனலாக பசங்க எல்லாம் வின் பண்ணிட்டாங்க. பவர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் தான் சும்மாவா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். உடனே நம்ம கையில் நினைக்கினா பரவாயில்ல அந்த பொண்ணு வந்து அந்த ஃபயரை வந்து அவரோட ஐஸ் கட்டியை வச்சு வீக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜின்ஸ்கே வந்து நம்மளோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டு அதை வச்சு இவங்க வின் பண்ணிட்டாங்க. நாட் பேட் கிட்டோ சொல்லிவிட்டு நம்ம கையில் வந்து சிரிக்கினா. ஸோ அதோட சேர்ந்து சாப்டர் முடிஞ்சிருச்சு.